ஈதோட ஃபித்ரா காசு, அதாவது சதாக்கத்துல் ஃபித்ர், இது எப்படி கொடுக்கணும் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இது எப்படி கொடுக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பேஜை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சதகத்துல் ஃபித்ர் எது கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ரம்லான் மாசத்துல நம்ம செஞ்ச இபாதத்திலையும் சரி நோம்புலையும் சரி ஏதாவது ஒரு குறைபாடு ஏதாவது தப்பு இருந்தாக்கா யா அல்லாஹ் இதை வச்சு சரி செய்யறதுக்காக இந்த ஃபித்ரா காசை கொடுக்குறோம். சோ இந்த ஃபித்ரா காசை எப்படி கொடுக்கணும், எந்த விதத்துல கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. பட் நம்ம முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சான் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 3 கிலோ சொல்லுவாங்க. இந்த 3 கிலோ எதுவானா இருக்கலாம், பேர்ச்சபலம், அரிசி, கோதுமை, இது எதுவானா இருக்கலாம். 3 கிலோ கம்மியா இருக்கக்கூடாது, பட் 3 கிலோக்கு அதிகமா இருக்கலாம். மினிமம் 3 கிலோவோட குவான்டிட்டியை நீங்க கொடுக்கணும். இந்த 3 கிலோ நீங்க இந்த பொருளாவும் கொடுக்கலாம், அப்படி அது நிகரான காசும் கொடுக்கலாம். உங்க ஃபேமிலியில ஒரு ஹெட், அதாவது நீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோவோட கால்குலேஷன், உங்க அப்பா அம்மா ஒவ்வொரு தலைக்கும் 3 கிலோட கால்குலேஷன் பணமாவும் இல்ல பொருளாவும் நீங்க கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபித்ரா காசு எல்லாரும் கொடுக்கணும், இது கம்பல்சரியான ஒரு விஷயம். இந்த ஃபித்ரா காசை நீங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கம்பல்சரியா கொடுத்தாங்கணும். பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் கொடுத்தா அது ஃபித்ரா காசா கூடாது. ஃபித்ரா காசு கொடுக்கறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மை சேருது. நம்ம ரம்லான் மாதத்துல விடுபட்டு போன இபாதத்துலயும் சரி நம்ம செஞ்ச தப்புலயும் சரி அல்லாஹ் சரி செஞ்சு நமக்கு நன்மையை கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். இது தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு, அவங்க நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.